அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே காலையில் உள்ளே நுழையும் போது ஒரு அழகு தமிழில் அருமையாக பேசி கொண்டிருந்தார்கள். ஏன்னா மக்களை எல்லாம் திசை திருப்புறது அப்படிங்கிறத விட நம்ம திசையை நோக்கி பார்க்க வைக்கிறதே இந்த காலத்தில் கஷ்டம். அண்ணே அந்த மொபைல் ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அவரே சொன்னார் உள்ள நுழைஞ்சதையும், எல்லோரும் அலைபேசியை அமைதியாக்குங்கள் அப்படின்னாரு. அப்போதான் நம்ம அமைதியாக இருக்க முடியும். எனவே ஒரு அழகான ஒரு தமிழில் பேசி கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைந்தோம். எதற்காக இந்த கூட்டம் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொன்றுடைய நோக்கத்தையும் ஒவ்வொருவரும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நமக்கு மட்டுமல்ல எதிர்கால தலைமுறைக்கும் வித்திடுகின்ற, விதை ஊன்றுகின்ற, மரம் நடுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மற்றும் இந்த நிறுவனத்திற்கு ஆரம்ப காலத்திலும் இன்றும் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறுதுளி அமைப்பினுடைய திருமதி வனிதா மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக நல்லதொரு உரையாற்றி மிக சுருக்கமாகவும் எடுத்து கூறி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் அவர்களுக்கும், அதே போன்று உங்களுக்கெல்லாம் நகரை தூய்மையாக வைப்பதற்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய வெளிநாட்டினுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய மரியாதைக்குரிய திரு கார்த்திகேய சிவ சேனாதிபதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்களுக்கும், மற்றும் மேடையிலே அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய நிதியெல்லாம் எப்படி சமூகத்தை சீராகவும் மரம் நட்டு அது மரம் என்பது சிறு செடியாக இருந்து மரமாக வளருவதற்கு பின்புலத்தில் இருந்து நிதியுதவிகளை வழங்கி இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், அன்புள்ளங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற நம்முடைய மரியாதைக்குரிய கிளாசிக் போலோ திரு சிவராமன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினுடைய கள நிர்வாகிகள், கள அலுவலர்கள் மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் என்னை பற்றி சொல்லிக் கொள்கின்றேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார், நான் நிறுத்துங்க நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், கால்நடை மருத்துவத்தில் உயர்கல்வி பயின்றவர், அதாவது மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். அதன் பிறகு இந்த சர்வீஸுக்கு வந்து தற்பொழுது கலெக்டராக இருக்கின்றேன். இந்த 3 சொன்னாவே போதும், உங்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த 3 தான் இதோடைய தொடர்புடைய நிகழ்வுகளாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அறிவியலை பேசுவதற்கு அறிவியல் படித்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் தெரிந்ததையெல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்று கருத்து கூறுகின்ற பொழுது உண்மை எது என்று புரியாத ஒரு நிலை உருவாகி விடுகின்றது. அதுக்காக இந்த ஒரு இதோட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா வனிதா மோகன் அம்மா அவர்களும் மிகச் சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். ஒருவேளை இங்கே இருப்பவர்களுக்கு நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைத்து விட்டார்களோ என்று தெரியவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருமே எல்லாரும் அப்படியே டச்சாக முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அதனால் நான் என்ன பேசுறது, எங்கே முடிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. திருப்பூரை பற்றி வருவதற்கு முன்பு நான் அருகிலுள்ள மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்றாலும் இந்த ஊரில் வருவதற்கு முன்பாக நான் என்ன எண்ணி இருந்தேனோ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் 1980களில் ஆரம்பித்து ஒரு கால் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. எந்த ஒரு ஊர் வளர்ச்சி பெற்றாலும் அந்த வளர்ச்சியினால் பயனடைந்தவர்கள் நம்ம இதோட போதும், நம்ம நல்லபடியாக ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு நினைப்பார்களே ஒழிய, இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும், ஊர் முன்னேற வேண்டும், நாம் வளர்ந்து விட்டோம், மற்றவர்களை வளர்க்க வேண்டும், சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. எல்லோரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற நிறுவனங்கள், பொது அமைப்புகள், சமுதாய சேவை அமைப்புகள் வளருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஏன் உங்களை சொல்லலையும் யோசிச்சு கை தட்டுறீங்க? எல்லாரும் செயல்லையே தீவிரமா இருக்கிற போது இல்லையா? எனவே நாம் கேட்பதற்கு இப்போ 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. 5 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, 2 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கொடுப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதை விட கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும்? நமக்கு 500 கோடி சொத்து இருக்கு, 1 கோடி ரூபாய் கொடுத்துடலாம். ஆனால் 1 ரூபாய் கொடுப்பதற்காக மனம் வேண்டும். இது எதற்காக கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும்? முதலில் மற்றவர்களை கொடுக்க சொல்லுங்கள், கொடுத்தவர்களை பட்டியலை கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்பதை விட்டுவிட்டு நான் முதலில் கொடுக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் கொடுப்பதன் காரணமாக இந்த நிகழ்வு நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. திரு சிவராமன் அவர்கள் என்னை சந்திக்க வந்த பொழுது இப்போ நான் சொல்லிட்டேன், வனத்துக்குள் திருப்பூர் யார் மரம் நட்டாலும் சரி, நீங்கள் கிரீன் சேனல்னா எப்போ வேணாலும் பார்க்கலாம், எந்த வேலை வேணாலும் உடனே முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் கிரீன் சேனல்னு பேர். நிறைய டிவி சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியை பேசும்பொழுது கூட இப்போல்லாம் முழு நேரம் அது மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ நான் சொல்ல வர்றது, நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும் அல்லது என்ன செயல்பாடுகள் வேண்டும்? ஒரு இடத்துல மரம் நக்கிறதுக்கு பர்மிஷன் வேணுமா? ஓகே. டிராக்டரில் தண்ணி கொண்டு போகிறதுக்கு யாராவது பிடிக்கிறாங்களா? லைசன்ஸ் வேணுமா? லெட்டர் வேணுமா? ஓகே. உங்களுக்கு இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு பொது இடத்தை கண்டறிந்திருக்கின்றோம், இங்கே மரம் நட வேண்டும், ரைட்டு, நெட்டுக்குங்க. உங்களுக்கு ஒரு கண்வாயை கண்டறிந்திருக்கின்றோம் அல்லது ஏரி குளத்தை கண்டறிந்திருக்கின்றோம், இதை தூர்வாருவதற்கு அனுமதி வேண்டுமா? ஓகே. இது எல்லாமே பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பிஏ அக்ரி அவர்களை ஒரு நோடல் ஆஃபீஸராகவே போட்டு வைத்திருக்கின்றோம். எனவே உடனுக்குடன் உங்களுடைய வேலை முடிந்துவிடும். ஏன் அப்படின்னா, இந்த போன்ற பொது செயல்களை செய்பவர்கள் டயர்ட் ஆயிடக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் குழி எடுக்கிறோம், மரத்தை நடுறோம், தண்ணி ஊற்றுறோம், இதில் தான் அதிகப்படியான நேரத்தை செலவிட வேண்டும். இதுக்கு ஃபாரின் கிரீன் டெக்னாலஜியில் நம்ம சண்முக சுந்தரம் அவர்களாக சொல்லிட்டு இருப்பாங்க, திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர், இந்த கன்சல்டன்ட் இன்ஜினியர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றே வேண்டாங்க, ஊரில் கேளுங்க. நம்மளுடைய காங்கேயம் திரு சேனாதிபதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க அந்த பகுதி எல்லாமே பழைய காலத்தில் வெள்ளை வேளா மரம் தான் இருக்கும், இதுதான் இருக்கும், அதிகபட்சம் வேப்ப மரம் இருக்கும், அந்த ஒரு மரங்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒன்றும் இல்லை, குழி எடுக்கிறோம், செடியை நடுறோம், திருப்பி மண்ணை போட்டு மூடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அது வாக்கில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை 3 வருஷம் 5 வருஷம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த வேலை போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சேவையை செய்கின்றார்கள். ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையை செய்கிறதுனால மற்றதுக்கெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேர விரயம் ஆகிவிடும், மனசோர்வு வந்துவிடும். அதனால தான் நான் இதெல்லாம் நம்ம பல நேரங்களில் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றேன், இன்னும் சொல்லியிருக்கிறேன். எந்த ஊரில் நீங்கள் 1000 மரத்துக்கு மேலே நட்டாலும் 1001வது மரம் நடுறதுக்கு நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதான் நான் சொல்லியிருக்கிறேன், தொகை விழாவுக்கு வரல, நிறை விழாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அதுக்கு சொல்லியிருக்கிறோம்னு எனக்கு தெரியும், ஏன்னா அப்போ தான் ஒரு டைம் பவுண்டாக ஒன்று வரும். இப்பொழுது இதில் ஒரு இன்டர்ஃபேஸ், இப்போ இது போன்ற நிறுவனங்கள் இருக்கிறோம், நிறைய இருக்கிறோம். இது யாருக்கு தெரிய வேண்டும்? நான் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், நான் மரம் வளருவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு இது தெரியணும். அதாவது பப்ளிக், உங்களுடைய என்ஜிஓ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ வெப்சைட் உருவாக்கி இருக்கிறீங்க, வலைதளம் உருவாக்கி இருக்கிறீங்க. நான் கூட அவர் சொன்னது, இந்த வலைதளத்துக்கு செல்கின்ற பொழுது நான் ஒரு மாணவனாக இருக்கின்றேன், நான் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றேன், நான் ஒரு 25 மரம் நட வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு கட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நாம் இப்பொழுது அலுவலகம் இருக்கின்றது, புதியதாக ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரில் வருபவர்களை காட்டிலும், ஏன்னா மரம் நடுறதையே லைவில் பார்க்கறது இப்போ தான் முறையை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ அதை லைவில் பார்த்துருக்குறோம், கிரிக்கெட் பார்த்துருக்குறோம், இது கும்பாபிஷேகம் காமிக்கிறோம், எத்தனையோ பண்ணுறோம். மரம் நடுறது லைவில் இப்போ தான் நம்ம பார்த்துருக்குறோம். எனவே பொதுமக்கள் யாராக இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நாளைக்கு செய்தித்தாளில் படிப்பாங்க, செய்தித்தாளில் படிக்கும்பொழுது நம்ம ஒரு 10 மரத்தை நெட்ட என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். இப்பொழுது இயற்கை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு புயல் வந்த பொழுது பல்வேறு மரங்கள் விழுந்து விட்டது. இருந்தாலும் நம்முடைய நேட்டிவ் பிரீட் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் வகை மரங்கள் அப்படியே தாக்குப்பிடிச்சது. இப்போ சொல்ல போனால் இன்னும் இந்த புயலில் கூட, தஞ்சை பகுதியில் அடித்த புயலில் கூட பனைமரங்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருப்பதாக செய்தித்தாள்களில் வந்திருக்கின்றது. எனவே நம்ம எந்த மரத்தை நடுற என்னங்கிறத விட நமக்கு தேவை என்ன, அதிகப்படியான மரங்கள் இருக்க வேண்டும், அதிகப்படியான கிரீன் கவரேஜ் இருக்கணும். இப்போ 2 பாயிண்ட்டை மட்டும் இதில் சொல்லிடுவோம். அறிவியல் பூர்வமான மரம் நடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுல இதுக்கு பட்டிமன்றமோ விவாதமோ விளக்கமோ தேவையில்லை. மரம் அதிகமாக இருந்தால் மழை அதிகமாக பெய்யும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. 2வது ஃபார்முலா, இது அந்த ஊருக்கே பெயர் பெற்றது. ஒன்று ஹில்லிலிருந்து இருக்கக்கூடிய ஆல்டிடியூடு, உயர் மட்டம் எந்த அளவு உயரத்தில் இருக்கிறது என்பதும், எந்த அளவு கிரீன் கவரேஜ் இருக்கிறது என்பது, இந்த 2 பொறுத்து தான் இருக்குது. அதே போன்று 2வதாக பார்க்கின்ற பொழுது நம்ம இருக்கக்கூடிய மாசுவை எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக
ஒரு நீர் மாசுபடுது அல்லது மற்ற இடம் திடக்கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத விட காற்று மாசுபடுகின்ற பொழுது நேரடியாக அவர்களுடைய சுவாசத்தின் வாயிலாக நுரையீரலுக்கு சென்று விடுகிறது. இது மக்களை பாதிக்கின்றது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நான் காசு வச்சிருக்கிறேன், நான் கார் வாங்குறேன், நான் வண்டி ஓட்டுறேன், சொந்தமாக பெட்ரோல் போடுறேன், இந்த கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்குது, இதுக்கு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் பதில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் வரக்கூடிய பொல்யூஷன் என்பது நம்மை மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைவரையும் பாதிக்கின்றது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மரம் ஒன்றுதான் இதற்குண்டான தீர்வை செய்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய பொல்யூஷன், அதாவது மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு கெப்பாசிட்டி மரங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மரத்துடைய நோக்கம் ஒன்று மழை பெறுவது, இன்று மற்றொன்று காற்றை தூய்மைப்படுத்துகின்ற வகையில் இது மிக சிறப்பாக இந்த இரண்டு பணிகளையும் செய்து வருகிறது. எனவே இந்த ரெண்டையும் முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்கின்ற பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போன்று காற்று ஒரு தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நல்லதொரு மழை வளத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய இதனுடைய மிக சுருக்கமான நோக்கம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எப்படி இந்த சிரமங்களுக்கு இடையில் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு சிரமங்களை எல்லாம் சந்தித்து களத்தில் நுழைந்திருப்பார்கள். அப்பொழுது ஒருவர் மரம் நடுவதை பார்த்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூட இருந்திருக்க மாட்டார்கள். எனவே இப்பொழுது மரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாளுக்கு நாள் நாம் உணர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், எந்தெந்த கிராமங்களில் நீங்கள் மரம் நட உத்தேசிக்கின்றீர்களோ பொது இடங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அனுமதிகளை கொடுக்கின்றோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பொது இடத்தை பாதுகாக்கிறது ஒன்று மரம் நடுதல், மற்றொன்று அது மட்டுமல்லாமல் அந்த கிராமம் ஒரு பசுமை கிராமமாக தூய்மையான கிராமமாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இப்படி ஒரு அமைப்பு ரீதியாக இந்த அமைப்பு என்பது தனியாக உருவாகிவிட முடியாது. கண்டிப்பாக அதற்கு நிதியுதவி என்பது இல்லாமல் இவ்வளவு தூரம் அவர்கள் செயல்பட்டு விட முடியாது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பல்வேறு பணியில் இன்று அவர்களுடைய நிறுவனம் சம்பந்தமான பல்வேறு வேலைகள் இருந்தாலும் கூட இவ்வளவு பேரும் இதற்காக நேரம் செலவிட்டு வந்திருப்பது என்பது கண்டிப்பாக இந்த ஒரு சோசியல் சர்வீஸ், இந்த சமூக சேவையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டுகின்றது. நான் பல நேரங்களில் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் போட்டிருந்தேன். அப்பொழுது அனைவருமே வந்தார்கள். அவர்கள் சொன்ன காலக்கெடுவுக்குள் அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி கொடுத்தார்கள். அதன் பிறகு கூட பல்வேறு பொது காரியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எதை சொன்னாலும் நம்முடைய மக்கள், திருப்பூர் மக்கள் கண்டிப்பாக பொது காரியங்களுக்காக ஒரு தோள் கொடுக்கின்ற ஒரு நிலையை கடைபிடித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த சில தினங்களாக நம்முடைய புயலினால் பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களுக்கு, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக அதிகமான பொருட்களை அனுப்பி இருக்கிறார்கள். நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, திருப்பூர்ல இருந்து பொருளை எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 பேர் அங்கிருந்து ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த வகையிலே ஒரு பொது நோக்கத்திற்காக பொது காரியங்களுக்காக முன்வந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு என்பது, வெற்றி அமைப்பு என்பது மற்றும் இது மட்டுமல்லாமல் மற்ற யாராக இருந்தாலும் மரம் நடுவதை நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகின்றோம். நீங்கள் இதை மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அதை பயனடைபவர்கள் இருப்பார்கள். அப்படி பயனடைகின்ற பொழுது இதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு 3 ஆண்டு, 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அப்பொழுது நாம் அதன் பிறகு திட்டமிட்டால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்முடைய இந்த செயல்பாடுகள் இருக்கும். எனவே இந்த ஒரு சிறப்பான செயலை, ஒரு நல்ல காரியத்தை முன்னின்று அனைவரும் செய்திருக்கின்றீர்கள். இதில் வருகை புரிந்ததில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கின்றது. இப்போ நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ இது வெற்றி அமைப்பு இப்போ 2வது கட்டத்தை அடைந்திருக்கிறது இப்படி சொல்லலாம். இப்போ இப்படி நெல் வயலில் நாத்துட்டு நெல்லை பிடுங்கி அடுத்து வயலில் நடுற மாதிரி இப்போ இவங்க அங்கங்கே இருந்து இப்போ ஒரு ஆஃபீஸை போட்டு வந்துட்டாங்க. 2ஆம் கட்டத்தை அடைந்து விட்டார்கள். இனி ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு இனிமேல் இதுதான் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் சமுதாயத்திற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு தான் இப்போ நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட், அல்லது நீங்கள் எப்படி பொதுமக்களோடு இணைவதற்கு ஒன்று இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஊரில் மரம் நடுகின்ற பொழுது கூட பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதோ இல்லையோ எதிர்ப்பு என்பது இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த மரத்தை நாம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பராமரித்த பிறகு அந்த சமுதாயத்திடம் ஒப்படைத்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் அதை நல்ல முறையில் பார்த்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வேண்டுகோளை வையுங்கள். அரசு பொது இடம் மட்டுமல்ல,
தனியார்களிலும் முன்வருவர்களுக்கு வைத்துக் கொடுங்கள். கண்டிப்பாக இன்னும் அப்படி சில பேர் முன்வர இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய நிறுவனம் ஆள்போல் வளர வேண்டும் என்று உங்களுடைய எல்லோருடைய சார்பாகவும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி விரும்பிக் கொள்கின்றேன். கண்டிப்பாக அதில் ஒன்று மட்டும் சுயநலம். உங்களுடைய திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் நடுகின்ற மரத்தை எதிர்காலத்தில் யாரும் அந்த சாதனையை அடையாத அளவு நீங்கள் சாதனையில் முன்னால் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நம்ம ஒரிஜினலாக ஒரு கான்செப்ட் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் காப்பி பண்ணுறவங்க ரொம்ப அருமையாக வேகமாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக இதை நீங்கள் நம்முடைய மாவட்டம் முழுமைக்கும் இதர மாவட்டங்களுக்கும் மற்ற ஆர்வமுள்ள பகுதிகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நடலாம். இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் நாம் அதிகப்படியான எண்ணிக்கையில் மரங்களை வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் இந்த நிறுவனம் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய அனைவருடைய ஆதரவினாலும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய கடின உழைப்பினாலும் இன்னும் சொல்ல போனால் களத்திலே பணிபுரியக்கூடிய உங்களுடைய அன்பர்களினாலும் மிக சிறப்பாக நல்லபடியாக வளர வேண்டும். இதன் மூலம் இந்த சமுதாயம் இல்லை, இப்பொழுது நாம் 50 வயது எட்டிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது இப்பொழுது 75 வயது உள்ளவர்கள் கூட மரம் நடுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அது சுயநலம் இல்லை, எதிர்கால சந்ததிக்கு தேவை என்று எண்ணுகின்ற காலம். எனவே இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தும் இந்த உலகத்திலே இந்த பண்ணிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு மர நிழலில் இருக்கின்றால் யார் வைத்த மரமோ நாம் நிழலை அனுபவிக்கின்றோம் என்று சில நேரங்களில் சொல்லுகின்றோம். அந்த வகையில் எதிர்கால சமுதாயம் உங்களுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.